படிக்கட்டுமா படிக்கட்டுமா எடுத்து கட்டி எட்டு திசை பாட்டு ஒன்று கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா இழுத்து கட்டி பட்டிக்காட்டு தாளம் ஒன்று மனசுக்குள்ள ஆசை ரொம்ப இருக்கு எடுத்து சொல்ல நேரம் எங்க இருக்கு ஏன் பாட்டு காதில் வெளி விழுதா விழுதா ஓ காதில் காதலைத்தான் சொல்லுதா சொல்லுதா நீ வா நானும் வருகிறேன், நீ போ நானும் போகிறேன், நீ நில் நானும் நிற்கிறேன், நீ கொடு நானும் கொடுக்கிறேன், என் மனதை மட்டுமல்ல என் உயிரையும் கூடத்தான். ஆஹா, எவ்வளோ அழகான வரிகளில். ஆமாம், இன்றைக்கி காதல் பற்றி பேசலாம். அதுக்கு உதாரணமாக லைலா மஜ்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா, லவ் பண்ணாங்க, அவங்களும் லவ் பண்ணாங்க, லைலாவும் லவ் பண்ணாங்க, அரபு நாட்டில் மஜ்னுவும் லவ் பண்ணாங்க. ஆனால் 2 பேருமே சேராமே இறந்துட்டாங்க. லைலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க கூட வாழ முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. மஜ்னு அவங்கள நினச்சி அந்த கல்லறை பக்கத்துலேயே இறந்துட்டாங்க. அந்த கல்லறைக்கு அவங்க முத்தமிட்டுட்டே இருந்தாங்க. அப்போ பார்க்குறவங்களாம், இவன் பைத்தியமாகவே ஆயிட்டானா, கல்லறைக்கு போய் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கானே, செத்தும் கூட அவளை உடலை பாரு அப்படின்னு எல்லாரும் அவனை கேலி பண்ணாங்க. ஆனால் அவன் கல்லுக்கு முத்தம் கொடுக்கல, கல்லுக்குள்ளே இருக்கிற லைலாவோட இதயத்துக்கு தான் அவன் முத்தம் கொடுத்தான். மனசு மட்டும்தான் பார்க்குறான் மஜ்னுன்னா என்னன்னு தெரியுங்களா? மஜ்னுன்னா பைத்தியன்னு அர்த்தம். லைலாவை பார்த்து அரபு நாடே அசந்து போகிற அளவுக்கு அழகாக இருப்பாங்க. ஆனால் மஜ்னு எந்த ஒரு வேலை வெட்டியுமே இல்லாமல் இருந்தாங்க. அதனாலேயே அவங்க அப்பா அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளையை அவங்க கூட சேர்த்து வைக்கலை. வேற ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சாங்க. ஆனால் அவங்க லைலா வாழலை. கடைசியில் 2 பேரும் சேராமே இறந்து போயிட்டாங்க. ஆமாம் கைஸ், நிறைய பேர்த்தோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குல்ல. அழகான காதலாக இருக்கும், ஆனால் பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லை இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் இருக்குது இல்லை? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கா? நானும் லவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? கோவப்படாதீங்க. எப்பயுமே கோவப்பட்டிங்கன்னா லவ் இருக்காது, மேரேஜ் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. கோவப்படாமல் அன்பாக இருங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். பொறுமையாக இருங்க. முக்கியமாக அவங்க கோவிச்சுக்கிட்டு போனால் போன்னு சொல்லிடுங்க. ஆனால் ஓடி போய் ஒரு பார்வை பாருங்கள், அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்கள, நீங்கள் பார்க்கணுங்கிறனால தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்களும் பார்ப்பாங்க. எல்லாமே சரியாக போயிடும். விட்டு கொடுத்து போடுறதானே வாழ்க்கை. லவ்வும் அப்படி தான், விட்டு கொடுத்து போகணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலைன்னா எதுவுமே இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். பாய் காய்ஸ், வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ.